Hi friends, welcome back to Mass Herbal Care. இன்னைக்கு நம்ம Mass Herbal Careல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய ஆயில் ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த ஆயிலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு கடாய் வந்து எடுத்துக்கோங்க. அதுவும் இந்த மாதிரி இரும்பு கடாய் தான் கண்டிப்பாக எடுக்கணும். அதுலேயே வந்து மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், கண்டிப்பாக மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது தான் உங்களோட ஹேர் க்ரோத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இது வந்து வேம்பாலம் பட்டை. ஸோ இந்த வேம்பாலம் பட்டை சேர்க்கறதுனால உங்களோட ஹேர் க்ரோத் மட்டும் இல்லை, உங்களோட ஹேரை வந்து நல்லா கலராகவும் பண்ணி கொடுக்கும். ஸோ சீக்கிரமாகவே ஒயிட் ஹேர் இருக்கிற பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக அந்த ஒயிட் ஹேர் பிரச்சனையும் சால்வ் ஆகும். ஸோ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வேம்பாலம் பட்டையை நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து அடியில் இருந்துச்சு, கொஞ்சம் நொறுங்கின மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அது போட்டிருக்கேன். இது வந்து ரோஜா இதழ்கள், இது வந்து காய வச்சது, ட்ரை ரோஸ் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து அதுவும் பன்னீர் ரோஸ் தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த பன்னீர் ரோஸ் சேர்க்கும் போது தான் உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை வந்து அதில் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நார்மலாக மற்ற ரோஸ் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வாசனை சுத்தமாகவே உங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக பன்னீர் ரோஸ் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதுலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் வேம்பாலம் பட்டை, 2 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி. ஸோ இது வந்து சில பேருக்கு பச்சையாக கிடச்சிச்சு அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு ட்ரையாக தான் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதுலேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரோஸ்மெரியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் க்ரோத்தை சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இது வந்து கொடுக்கும் கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி உங்களோட ஹேரை வந்து நல்ல ஒரு வாசனையாக வச்சுருக்கும். சில பேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது அப்படிம்பாங்க. ஆனால் இந்த ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாசனை பார்த்தீங்களா, கொஞ்சம் கையில் எடுத்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணும்போதே நல்ல ஒரு வாசனை இருக்கும். ஸோ சில பேருக்கு இந்த வாசனையே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக இது இருக்கும். ஸோ இதை வந்து எல்லாமே நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதின்னு சொல்லுவோம் இல்லையா, அதிகமாக கொதிக்கலாம் வைக்க வேணாம். ஏன்னா அது வந்து கருகி போயிடுச்சு அப்படின்னாலும் அதோட ஸ்மெல் வேறு மாதிரி ஆயிடும். சரிங்களா, அதனால் அது கருகிலாம் போகக்கூடாது. அந்த மிதமான சூட்லேயே அது வந்து அதோட எசன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஆயிலில் வந்து இறங்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே 1 or 2 days வந்து நீங்கள் அதை அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வடிகட்டிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது வந்து கண்டினியூ பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் வந்து. அதே மாதிரி இதுக்கான நிறைய பொருட்கள் நம்ம எதுவுமே வாங்க வேண்டிய அவசியம் ரொம்பவே இல்லை. ரொம்ப சிம்பிளாக வாங்கக்கூடிய பொருட்கள் தான். உங்களுக்கு ஒரு டைம் நீங்கள் இது வந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி இது வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும். ஏன்னா ரோஸ்மெரி கொஞ்சமாக தான் நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி வேம்பாலம் பட்டை அது கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் இல்லையா. ரோஸ் வந்து நம்மளுக்கு எப்பயுமே வீட்டில் வாங்குவோம். ஸோ அதை நீங்கள் காய வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அப்படி கூட வாங்க வேண்டாம், நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற ரோஸ் வாங்கி நீங்கள் காய வச்சுக்கலாம். ஸோ ஒரு டைம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது நீங்கள் அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ரோஸ்மெரியில் வந்து ஒரு வாட்டரும் நம்ம ரெடி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே நீங்கள் அப்பப்போ அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ நான் அது வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு சின்ன கிண்ணத்தில் நான் உடனே தான் நான் வந்து இது நான் வடிகட்டி காமிச்சிருக்கேன் பாருங்கள். நான் உடனே தான் வடிகட்டினேன். ஸோ அதுக்கே இந்த அளவுக்கு நல்ல வாசனையாகவும் இருந்துச்சு, அதோட கலரும் நல்லா இருந்தது. ஸோ இதை வந்து நீங்கள் தூக்கி போட வேண்டாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக மட்டும் வடிகட்டி ஒரு 4 நாளைக்கு வடிகட்டி வச்சுட்டு மிச்சம் ஆயில் அதிலே ஊற்றிடுங்க. மறுபடியும் அதோட எசன்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது, நல்ல வாசனை இருக்குது அப்படின்னா மறுபடியும் கூட நீங்கள் ஒரு 50 ml வந்து ஆயிலை மறுபடியும் லைட்டாக சூடு பண்ணி நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஆயிலை மறுபடியும் ஒரு 50 ml வந்து ஊற்றி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இந்த ஹேர் ஆயில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளோட மாஸ் ஹெர்பல் கேர் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோவுக்கு லைக் கொடுக்கவும் மறக்காதீங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ண விட மறக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.